வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒயிட் பேப்பர் ஆன் தி ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 121 பக்கம். ஸோ அதில் வந்து தமிழ்நாடுடைய நிதி நிலவரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், அந்த பேப்பரில் என்ன இருந்தது, அதோடைய சுருக்கம், அது கன்க்ளூஷன் சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மேஜர் பாயிண்ட்ஸை வந்து குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 6 மேஜர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 15 கம்பேரிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்டேட் எடுத்துக்கிட்டாங்க, நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறமா கொஞ்சம் டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா. ஸோ இந்த ஒயிட் பேப்பரில் இந்த 4 மாநிலங்களையும் ஒப்பிட்டு நம்மளுடைய நிதி நிலவரத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ இந்த கம்பேரிஷன்ஸ் வந்து ஒரு 15 கிரைட்டீரியாவில் கம்பேரிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு கம்பேரிஷன் நம்ம எடுத்து அது என்னங்கிறத நான் பேசிக்காக விளக்குறேன். அதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த ஒயிட் பேப்பரில் உள்ள முதல் மேஜர் பாயிண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெட். அதாவது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியிருக்குது, கடன் திருப்பி அடைக்க வேண்டியது, எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், இது ஏற்கனவே ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது தான். 31 மார்ச் 2026 படி நம்ம வாங்கியிருக்கிற கடன், தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கிற கடன் வந்து 10 லட்சம் கோடி. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 2021 ஆரம்பிக்கும் போது 1 ஏப்ரல் 2021 அப்போ 5,13,000 கோடி தான் கடன் இருந்துச்சு. இந்த கடன் 5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. கடன் 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடியாக ஆயிடுச்சு. இது வந்து முதல் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லையா, அந்த கடனுக்கு நம்ம வட்டி கட்டுவோம்ல, அந்த வட்டி எவ்வளோ பெரிய வட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 67,050 கோடி ரூபாய் நம்ம வந்து வட்டி மட்டும் கட்டுறோம். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து 10 லட்சம் கோடிக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம்னா 67,050 கோடி ரூபா வட்டி கட்டுறோம் 2025-26 வரைக்கும். அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு. அது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் 23% வந்து வட்டியே கட்டுறதுக்கே போயிடுது. நம்மளோட ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ, நம்மளோட வருமானத்தில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 35% வருமானம் நம்ம வட்டி கட்டுறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது மேஜர் பாயிண்ட்டு. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெவென்யூ டெஃபிசிட். அதாவது நம்மளுடைய நிதி பற்றாக்குறைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப டீட்டெயில்டு டெக்னிக்கலாக போல, பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். ஸோ ரெவென்யூ டெஃபிசிட் வந்து பற்றாக்குறை, அதாவது வருமானத்தை விட செலவு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னா, வருஷம் 78,000 கோடி ரூபாய் நம்ம வந்து வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வருஷம் இவ்வளோ மினிமம் இவ்வளோவாச்சும் நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கும். இது போகவும் டெபிசிட் இருக்குது. ரெவென்யூ டெபிசிட் 78,000 கோடி. இதை வந்து எப்படி நம்ம அளவுகோல் எடுத்துக்கலாம்னு சொன்னால், 2.2% ஆஃப் தி ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறாங்க. அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதை பற்றி நம்ம விளக்குவோம். ஸோ இதோட நம்மளோட மொத்த எக்கனாமியில் 2% ஆஃப் தி ஜிஎஸ்டிபி வந்து ரெவென்யூ டெஃபிசிட் இருக்குது. இது வந்து இருக்கிறதுல அதிகம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட்டு. இன்னும் நம்ம வந்து அந்த மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நான் விளக்கலான்னு இருக்கேன். அதனால் கிட்டத்தட்ட 25 ஸ்லைட் இருக்குது, 15 கம்பேரிஷன் இருக்குது. இப்போ 6 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதனால் ஒன்று நான் சொல்லிடுறேன். நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், டேக்ஸ் கலெக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் தான் நம்மளுடைய வருமானம். ஒன் ஆஃப் தி முக்கிய வருமானம் வந்து டேக்ஸ் கலெக்ஷன். ஸோ முதல்ல கடன் பார்த்துட்டோம், அதுக்கு கட்டுற வட்டி பார்த்துட்டோம், இப்போ வந்து ரெவென்யூ டெஃபிசிட்டும் பார்த்துட்டோம். இப்போ டேக்ஸ் கலெக்ஷன் 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எஸ்ஓடிஆர் டு ஜிஎஸ்டிபி, அதாவது ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெசிட், ஸ்டேட்டோடைய டேக்ஸ் ரெசிட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ரெசிட்லேருந்து நம்மளுக்கு டெவல்யூஷன், அவங்க வந்து நிதி பகிர்வு இருக்குது, அது ஒரு பக்கம். ஸ்டேட்டோட சொந்த டேக்ஸ் வருமானத்துக்கும் ஜிஎஸ்டிபியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய டேக்ஸ் கலெக்ஷன் 5.93%, அதாவது 2021 போன திமுக ஆட்சி ஆரம்பிக்கும் போது 5.93% இருந்தது. இப்போ 2025-26 5.45% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் பணமாக பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்கும், ஆனால் இந்த கம்பேரிட்டிவ் பர்சன்டேஜாக பார்த்தோன்னு சொன்னால் 0.5% கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது 4வது முக்கியமான பாயிண்ட்னு சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட் வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னா கட்டாயமாக இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஸ்டேட் பண்ணியே ஆகணும். அதாவது ஒரு சில செலவு நம்ம பண்ணலாம், பண்ணாமல் தவிர்க்கலாம். ஆனால் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த செலவு மேற்கொண்டே ஆகணும். அந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரோட பர்சன்டேஜ் இருக்குல்ல, நம்மளுடைய வருவாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டிய செலவு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து கூடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் நம்ம கம்பேரிசன் நிறைய டீட்டெயிலில் பர்சன்டேஜ் தான் வரும். ஸோ 5வது பாயிண்ட் வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சருடைய பர்சன்டேஜ் கூடிருச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆனதுனால நம்மளுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வளர்ச்சிக்காக செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது எக்ஸ்பெண்டிச்சரை ரெண்டாக பிரிச்சிருவோம். ஒன்று வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிரிச்சிருவோம். இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செலவு நம்ம பண்ணுறோம், அந்த செலவுனால நம்மளுக்கு வரப்போகிற பலன் வந்து குறுகிய காலகட்டம் தான் அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கு பேர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு செலவு பண்ணுறோம், அந்த செலவுனால நம்மளுக்கு பலன் ரொம்ப நாள் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் பேசிக்காக. இப்போ வீடே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், வீட்டில் மளிகை சாமான் வாங்குறோம், அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
ஏன்னா அது செலவு பண்ணுறோம், அது அந்த மாதமே நம்ம காலி பண்ணிவிடுவோம், சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இதனால நம்ம பலன்லாம் ரொம்ப நாள் கிடைக்காது. ஆனால் வீடு கட்டுறோம் அப்படின்னா அது ஒரு செலவு தான், ஆனால் அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, கேபிட்டல். ஏன்னா அந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பல காலம் குடியிருப்போம். ஒரு வண்டி வாங்குறோம், அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அந்த வண்டி இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் பயன்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோடைய செலவு நம்மளுக்கு கம்மி பண்ணிட்டோம். ஏன் கம்மி பண்ணிட்டோம்னா அது கம்ப்யூட்டர் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியானதுனால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட பர்சன்டேஜ் பார்த்தோன்னு சொன்னால் மொத்த செலவு நம்ம 100 ரூபா செலவு பண்ணுறோம்னா அதில் 11 ரூபா தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது தொலைநோக்கு பார்வையோட உள்கட்டமைப்பெல்லாம் வளர்த்துறதுக்கான செலவு வந்து 11% தான் பண்ணுறோம். அது ரொம்ப கம்மி மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. 6வது முக்கியமான பாயிண்ட் வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டின்னு சொன்னால் இந்த செலவு நம்மளுக்கு நாளைக்கு பின்ன வந்துடலாம் அப்படிங்கிற. இது ஒரு கடன் தான், ஆனால் இப்போ கன்ஃபார்மாக கடன் கிடையாது. ஆனால் நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு பெரிய கடனாக அமைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட 3,18,000 கோடி அந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இப்போ நம்ம ஒரு கேரண்டி கையெழுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வாங்கின கடன் தான், நம்ம வாங்கின கடன் இன்னொருத்தருக்காக கேரண்டி கையெழுத்து போட்டுருக்கணும், அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நாளைக்கு ஒருவேளை அவர் கடன் கட்டாமல் போயிட்டாருன்னு சொன்னால் அது நம்ம தலையில் வந்து விழும். அதனால அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. அதுபோல் அரசாங்கம் நேரடியாக வாங்கியிருக்கிற கடன் 10 லட்சம் கோடி, கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஒரு 3 லட்சம் கோடி. அது என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இத்தனை அமைப்புகள் இருக்குது. நம்மளோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட எலக்ட்ரிசிட்டி போர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் பொறுப்பு. அப்போ அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு 3,18,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 3,18,000 கோடி யார் தான் பொறுப்பு? அரசாங்கம் தான் பொறுப்பு. ஒருவேளை நாளைக்கு அந்த அமைப்புகள்லாம் வந்து ஒழுங்காக ஓடலை, ஒழுங்காக அதால் சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்க முடியலைன்னா அந்த கடனும் தமிழ்நாடு அரசாங்கம் மேலே தான் வந்து விழுவும். அதனால் ஓவரால் நம்மளுக்கு வந்து கடன் வந்து 13,18,000 கோடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதான் வந்து இந்த 6 மேஜர் பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த 4 ஸ்டேட்டோடைய கம்பேரிஷன், தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. 15 கம்பேரிஷனில் ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் சொல்கிறேன். எல்லாரும் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. நம்ம எங்கே 10 லட்சம் கோடி பார்த்தோம் இல்லையா, அந்த 10 லட்சம் கோடியோட அளவு பார்த்தோன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் 9,99,000 கோடி. நம்மளோட கொஞ்சம் கூட இருக்கிறது மகாராஷ்டிரா 10,03,000 கோடி. நம்மளோட 4,000 கோடி தான் கடன் ஜாஸ்தி, 3,500 கோடி தான் கடன் ஜாஸ்தி. கர்நாடகா வந்து 7,5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. குஜராத் வந்து 5,4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட குஜராத்தோட டபுள் மடங்கு கடன் வாங்கியிருக்கோம். இன்னொன்று லாஸ்ட் 5 இயர்ஸோட ட்ராக் ரெக்கார்டு போட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் குஜராத்தில் 2021 3,57,000 கோடி, நம்ம 5,12,000 கோடி. அப்போ கிட்டத்தட்ட நம்மளோட டபுள் மடங்குலாம் இல்லை. இப்போ குஜராத்தோட நம்ம டபுள் மடங்கு இருந்திருந்தோம்னு சொன்னால் 7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கணும் 2021. ஆனால் நம்ம வந்து 7 லட்சம் கோடி வாங்கலை, 5 லட்சம் தான் வாங்கியிருக்கோம். அப்போ பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம டபுளாக இல்லை. ஆனால் 2025-26 அவங்க 5,4 லட்சம் கோடியில் இருக்காங்க, நம்ம 10 லட்சம் கோடி போய்ட்டு டபுள் ஆகிட்டோம். அப்போ அந்தளவுக்கு கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். 2வது கம்பேரிஷன் இந்த ஜிஎஸ்டிபின்னு சொல்கிறோம்ல. இந்த ஜிஎஸ்டிபிங்கிறது ஒரு ஸ்டேட்டோடைய பொருளாதார வளர்ச்சின்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி எவ்வளோ பங்களிப்புன்னு சொல்லலாம். அதோடைய அளவுகோல்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுகோலில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொழில் வந்து ஒரு 100 ரூபாய் தொழில் சேல்ஸ் பண்ணுது, அந்த சேல்ஸில் எவ்வளோ ரூபாய் வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்கிற மாதிரியான ஒரு விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பார்த்தோன்னு சொன்னால் குஜராத் வந்து அவங்க மொத்த ஜிஎஸ்டிபியில் 17.5% கடன் வாங்கியிருக்காங்க, மகாராஷ்டிரா 19%, கர்நாடகா 23%, தமிழ்நாடு 28% கடன் வாங்கியிருக்கோம். ஸோ மொத்த ஜிஎஸ்டிபியில் 28% வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெட் அண்ட் லைபிலிட்டியாக இருக்குது. இது வந்து 2வது கம்பேரிஷன். 3வது கம்பேரிஷன் ஒரு குடிமகன் தலையில் எவ்வளோ கடன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி, 1,4 லட்சம் ரூபாய் ஒரு நபர் மேலே கடன் இருக்குது, 1,4 லட்சம் ரூபாய். கர்நாடகாவாக இருந்துச்சுன்னா 25-26 படி 1,11,000 கடன் இருக்குது. மகாராஷ்டிரா 77,000 கோடி கடன், 77,000 ரூபாய் ஒரு நபர் மேலே இருக்குது. ஒரு குஜராத்தி மேலே 70,000 ரூபாய் கடன் இருக்குது. இதுதான் வந்து அளவுகோல். ஸோ ஒரு நபர் மேலே எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். 2021-22 அப்படியே 5 வருஷம் கம்பேரிஷன் பாருங்களேன். 21-22 53,000 இருந்தது, அந்த 53,000 70,000 17,000 கூடி இருக்குது. இங்கே நம்ம வந்து கிட்டத்தட்ட 50,000 கூட்டிட்டோம் ஒரு ஆள் மேலே உள்ள கடனை. 4th கம்பேரிசன் வந்து எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வட்டி கட்டும்போது டோட்டல் ரெவன்யூ ரிசீட் அப்படின்றாங்க. மொத்தம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரூபாய் வருமானம் வருது, அந்த வருமானத்தில் எவ்வளோ ரூபா நம்ம வந்து வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா வந்து 10% வட்டியில் போயிடுது. அதாவது மொத்தம் மகாராஷ்டிராவுக்கு வந்து 100 ரூபா வருமானம் வருதுன்னு சொன்னால் அந்த 100 ரூபாயில் 10 ரூபா வட்டிக்கு போகுது. குஜராத்துக்கு 100 ரூபா வருமானம் வருதுன்னா 12 ரூபா வட்டிக்கு போகுது. கர்நாடகா 16 ரூபா வட்டிக்கு போகுது. தமிழ்நாடு அரசாங்கம் 22.8 ரூபா வட்டிக்கு போயிடுது. அப்போ 4ல் 1 ரூபா வட்டிக்கே போயிடுது. இது அப்போது மீதி இருக்கிறத நம்ம செலவே பண்ண முடியும் அப்படிங்கிறோம். இதில் இன்னொன்று என்ன சொன்னால் இது வந்து டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். நம்ம இன்னொரு கணக்கு பார்த்தோம், ஸ்டேட்ஸ் ஓன் ரெவன்யூன்னு பார்த்தோம், அதில் 35% போயிடுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்ற வருமான நிதி பகிர்வை சேர்த்தோன்னா 4ல் 1 ரூபா. தமிழ்நாடோட வருமானத்திலேருந்து எவ்வளோ ரூபா போகுதுன்னு பார்த்தா 3,4 ரூபா, 35%. 100 ரூபாவில் 35 ரூபா நம்ம வட்டிக்கே கொடுக்குறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வருமானத்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். அடுத்து வந்து 5வது கம்பேரிசன். இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைன்னு வச்சுக்கோங்களேன்.
வயசானவங்களுடைய ப்ரப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அது என்னென்னு சொன்னால், அதில் நான் ஒரு கணக்கு சொல்லிடுறேன். 2011 வந்து 10% ஆஃப் தி பாப்புலேஷன் வயசானவங்களாக இருந்தாங்க. அதாவது இவங்களால வருமானம் வராது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி 10%. 2011 கேரளா 12%, கர்நாடகா 9%, மொத்த ஆல் ஓவர் இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 8.5%, மகாராஷ்டிரா 10%. 2031 20 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் வயசானவங்க இருப்பாங்கன்னா 18% வயசானவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கேரளாவில் 20%, கர்நாடகாவில் 15%, ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோன்னா 13%, மகாராஷ்டிரா பார்த்தோன்னா 15%. அப்போது எவ்வளோ தூரம் வளர்ச்சி ஆகுது, அந்த வயசானவங்களுடைய க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னால் 71% க்ரோத் ரேட் இருக்குங்கிறாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். கேரளா 64% க்ரோத்து, கர்நாடகா 56, ஆல் ஓவர் இந்தியா 56, மகாராஷ்டிரா 50. இது எதனால் இந்த கால்குலேஷன் போடுறாங்கன்னு சொன்னால், சரி இப்போ நம்மளால் வருமானம் ஈட்டல, அப்போ போக போக நம்ம வருமானம் ஈட்டு ஜாஸ்தி பண்ணுவோமான்னு பார்த்தா அதுவும் பிரச்சனையாகும். ஏன்னு கேட்டோன்னு சொன்னால், போக போக நம்ம தமிழ்நாட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் தொகை கம்மியாக இருக்கும். ஏன்னா வயசானவங்க ஜாஸ்தி ஆகிடுவாங்க. அப்போது நம்ம ஃப்யூச்சரில் வந்து வருமானம் இதே ரேட்டில் வருமானம் சம்பாதிக்குமான்னு கேட்டால் இந்த ப்ரொபோர்ஷனில் க்ரோத் இருக்காது. ஏன்னா மற்ற ஸ்டேட்டை விட நம்ம மாநிலத்தில் வயசானவங்களோட எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. அப்போ அதையும் மைண்டில் வச்சு நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு பர்சன்டேஜில் சொல்கிறாங்க, பயன்படுத்துகிற மாதிரி 2100 வந்து தமிழ்நாட்டில் 48% வந்து வயசானவங்க தான் இருப்பாங்கங்கிறாங்க. இந்தியாவில் 3ல் ஒருத்தர் வயசானவராக இருப்பார், தமிழ்நாட்டில் 2ல் ஒருத்தர் வயசானவராக இருப்பாருங்கிறது தான் வந்து ப்ரொஜெக்ஷன். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆவரேஜ் வயசு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரோட ஆவரேஜ் வயசு எவ்வளோ பார்த்தோன்னா 32 வயசு தமிழ்நாடோட இப்போ ஆவரேஜ் வயசு. இதே இது உத்தரப்பிரதேசில் எடுத்து பார்க்குறாங்க. உத்தரப்பிரதேசில் 22 வயசு தான் ஆவரேஜ் வயசு, 9 வயசு கம்மியாக இருக்குது. 23 வயசு தான் உத்தரப்பிரதேஷோட ஆவரேஜ் வயசு. அப்போ உத்தரப்பிரதேஷ் எவ்வளோ வளருன்றதை பார்க்கணும் ஃபியூச்சரில். அப்போ இப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம கம்பேர்லாம் பண்ணும்போது வடக்கனோட நம்ம வளர்ந்துட்டோம், வடக்கெல்லாம் கம்மின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலாக என்ன மாதிரியான நிலவரங்கிறது தெரியுது. 6வது கம்பேரிஷன் ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரொஜெக்ஷன் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வருவாயை விட செலவு ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்தோன்னு சொன்னால், குஜராத் வந்து சர்ப்ளஸில் இருக்குது. குஜராத்தில் செலவை விட வருமானம் கூட இருக்குது, லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, சேர்த்து வச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே இது மகாராஷ்டிரா -0.7%. இது வந்து ஜிஎஸ்டிபியில் உள்ள பர்சன்டேஜ் குறிப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்நாடகா 0.8%, தமிழ்நாடு 2.2%. இருக்கிறதுலே அதிகமான நெகட்டிவில் இருக்கிறது தமிழ்நாடு தான். இது ஜிஎஸ்டிபியோட கம்பேர் பண்ணி இது அமௌண்ட்டாக போட்டோன்னு சொல்லி நம்ம முதலே பார்த்தோம், 75,000 கோடி நம்மளுக்கு ரெவன்யூ டெபிசிட்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி அமௌண்ட்டை ஒரு பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது, ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது குஜராத் வந்து 0.8% ஜாஸ்தியாக வந்து சம்பாதிக்கிறாங்க, நம்ம -2.2%. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3% ஆன் தி ஜிஎஸ்டிபிலேயே டிஃபரன்ஸ் இருக்குங்கிறாங்க. இது வந்து 6வது கம்பேரிசன். 7வது கம்பேரிசன் வந்து டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட் இந்த ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் வந்து இவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ணுது, அதில் எவ்வளோ வருவாய், அதை வரி மூலமாக எவ்வளோ வருவாய் சம்பாதிக்குது, எவ்வளோ ரெவன்யூ ரிசிப்ட் வருது அப்படின்னு கால்குலேஷன் போடும்போது 2011 21-22 மகாராஷ்டிரா 10% இருந்திருக்கு, குஜராத் 8%, 8.5%, கர்நாடகா 9.8%, தமிழ்நாடு 10%. 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட வருவாயை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10லேருந்து 11.79 இருக்குது, 8லேருந்து 8.47 அதே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க குஜராத். கர்நாடகா 9.83லேருந்து 8.45 1% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு 10.1லேருந்து 8.32 1.5% குறைஞ்சிருச்சு. அப்போது இந்த 5 வருஷத்தில் இந்த டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட் வந்து 1.5% குறைஞ்சிருச்சு. இது மற்ற எல்லா ஸ்டேட்டோட அதிகமாக குறைஞ்சது தமிழ்நாடு தாங்கிறாங்க. இது வந்து ஒரு அளவுக்குள் எந்த அளவுக்கு நம்ம வந்து வருவாய் ஈட்டுறதையும் குறைச்சிட்டோம், செலவையும் ஜாஸ்தி பண்ணிட்டோம். 8வது கம்பேரிசன் வந்து எஸ்ஓடிஆர், அதாவது ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வரி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஜிஎஸ்டிபியோட கம்பேர் பண்ணும்போது 5.45% தான் நம்ம வந்து மொத்த ஜிஎஸ்டிபியிலேருந்து வருவாய் சம்பாதிக்கிறோம். இதே இது மகாராஷ்டிரா தான் 8% பண்ணுது, குஜராத் வந்து 5.19%, கர்நாடகா 5.89%. அப்போது நம்மளுடைய டோட்டல் ஜிஎஸ்டிபியில் நம்மளுடைய ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, 5.45 தான் இருக்குது. இப்போ குஜராத் 5.19 இருக்குன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து சர்ப்ளஸில் இருக்கிறாங்க. கர்நாடகா 5.89 தான் இருக்குது. மகாராஷ்டிரா பாருங்கள் 8% ஸ்டேட் டேக்ஸ் ரெவன்யூ வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க கம்பேரும் பண்ணுறாங்க, 21-22 கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறாங்க. எல்லா ஸ்டேட்டும் கூடி இருக்குது, கர்நாடகாவும் தமிழ்நாடு மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான பாடம். இது இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் வரி கூட்டுறது தான். இப்போ நம்ம ஏற்கனவே வரிலாம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் அதிக வரி கூட்டினா என்ன ஆகும்? இப்போ இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அது ஃப்ரீயாக தரேன், இது ஃப்ரீயாக தரேன், அவ்வளோ ரூபா தரேன், எவ்வளோ தரேன்னா இதெல்லாம் கூட்ட தான் செய்யணும். இது கூட்டினா திரும்ப பாதிப்பு தானே மக்களுக்கு. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். 9வது கம்பேரிசன் வந்து ஒரு மாநிலத்தோட நிதி நிலவரம், அப்புறம் ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ எஃபிஷியண்டாக கலெக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ கரெக்டாக சிஸ்டம் இருக்குங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன்.
தமிழ்நாடு வந்து 2% வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டிபியில் 2% வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்குது. கர்நாடகா 2.66% இருக்குது. குஜராத் 2.71% இருக்குது. மகாராஷ்டிரா 3.83% இருக்குது. அப்போது அந்த ஸ்டேட்டில் ஜிஎஸ்டிபி இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அதில் இவ்வளோ % ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண முடியுது. இது வந்து அப்போ இவங்க தான் ஒழுங்காக கலெக்ட் பண்ணுறாங்க, இவங்க தான் ஒழுங்காக கலெக்ட் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஆர்கனைஸ்ட் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறு குறு தொழில்கள் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிறு குறு தொழில்கள் நிறையா இருக்குன்னு சொன்னால், அதாவது அது ஒரு 20 லட்சத்துக்கு மேலே போனால் ஜிஎஸ்டி இருக்குது சர்வீஸ்க்கு, 40 லட்சத்துக்கு மேலே போனால் குட்ஸுக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 40 லட்சத்துக்கு கீழே இருக்கிற தொழில்கள் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டிபி அது இம்ப்ரூவ் ஆயிருக்கும், ஆனால் ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்காது. இப்போ அப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணலாம். இப்போ மகாராஷ்டிராலலாம் வந்து 40 லட்சத்துக்கு மேலே தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிறையா இருக்குது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்களா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஆர்குமெண்ட் இருந்தால் கூட இது ஒரு வெளிப்பாடு, என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு. இன்னொன்று, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த மெட்ரோ சிட்டி, மேஜர் மெட்ரோ சிட்டி இருக்குது. அதாவது சென்னையில் வந்து பல நிறுவனங்களோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்கும். பாம்பேயில் நிறைய, மும்பையில் வந்து நிறைய நிறுவனங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அப்போ அதனாலேயும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிறையா இருக்கும். அப்படி சென்னை நம்ம வச்சுக்கிட்டும், போர்ட் வச்சுக்கிட்டும் நம்மளுக்கு வந்து 2% தான் இருக்குது. குஜராத்தோட கம்மியாக இருக்குது, கர்நாடகாவோட கம்மியாக இருக்குன்னா அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். பத்தாவது வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் எஸ்ஓடிஆர், அதாவது ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெசிப்ட்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸைஸ், இது பர்டிகுலர்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேஜர் போர்ஷன் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு உண்டான டேக்ஸ் கலெக்ஷன் வச்சுக்கோங்க. ஆல்கஹால், அப்புறம் ஸ்டேட் போடுற எக்ஸைஸ் டியூட்டியோட டேக்ஸ் கலெக்ஷன். இதில் குஜராத் ஏன் இல்லைன்னு சொன்னால், குஜராத்தில் வந்து அரசாங்கம் இது விற்று அதுலேருந்து ரெவன்யூ வாங்கிக்கிறதுங்கிறனால அதை இன்க்ளூட் பண்ணல. குஜராத் நாட் கம்பேர்ட் அஸ் அ ஸ்டேட் ஹேஸ் ப்ரொவிஷன் பாலிசி வந்து ஆல்கஹாலுக்கு அகேன்ஸ்ட் இருக்கனால அதை இன்க்ளூட் பண்ணிக்கல. ஸோ எவ்வளோ வருமானம் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்நாடகா 41,000 கோடி, மகாராஷ்டிரா 34,000 கோடி, தமிழ்நாடு 11,000 கோடி, இவ்வளோ தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊரில் அவ்வளோ தூரம் வந்து மது விற்பனை இருக்குது, ஆனால் இவ்வளோ கம்மியாக தான் கலெக்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜ் பார்த்தோன்னு சொன்னால், கர்நாடகா 1.4%, மகாராஷ்டிரா 0.67%, தமிழ்நாடு வெறும் 0.34% தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 11th கம்பேரிசன் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த துறையில் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது மற்ற ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், இவங்க ஜிஎஸ்டி போட்டு கம்பேர் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா 1.13%லேருந்து 1.33% ஆகியிருக்காங்க. ஸோ 25-26ல் 1.33% மகாராஷ்டிரா, குஜராத் 0.66%, கர்நாடகா 0.76%, தமிழ்நாடு 0.72%. ஸோ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா 0.20 இம்ப்ரூவ் ஆயிருக்கு, குஜராத் 0.12 இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கர்நாடகா 0.06 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வருவாய் ஈட்டுறதுல பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு தான் 0.03. இப்போ இது கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. 12th கம்பேரிசன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்ற நிதி பகிர்வு டெவல்யூஷன் பார்த்தோம்னு சொன்னால், குஜராத்துக்கு வந்து 54,318 கோடி, மகாராஷ்டிராவுக்கு வந்து 54,318 கோடி, இப்போ 87,000 கோடியாக இருக்குது. ஸோ 25-26 எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 87,000 கோடி, குஜராத்துக்கு வந்து 48,000 கோடி, கர்நாடகாவுக்கு 50,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 56,000 கோடி. ஸோ பர்சன்டேஜ் வச்சு அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னு சொன்னால் 12%, 11%, 10.98%. அப்போ இது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் தமிழ்நாடோட போர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இதில் நிறைய ஃபார்முலா இருக்குது. இந்த கேல்குலேஷன் டெவல்யூஷனுக்கு நிறைய கேட்டகரியில் அவங்க வந்து மதிப்பீடு கொடுத்து தான் டெவல்யூஷன் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. அதை எடுத்து பார்த்தோன்னா தான் நம்ம எப்படி தப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோங்கிறத பற்றி தெரியும். இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 13வது கம்பேரிசன் வந்து சேலரி பெர் கேபிட்டா. இப்போ ஒரு தனிநபருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், மகாராஷ்டிரா 10,893 ரூபா கொடுக்குறாங்க, தமிழ்நாடு 10,141 ரூபா கொடுக்குறோம், கர்நாடகா 7,048, குஜராத் பாருங்கள் 5,860 ரூபா தான் வந்து அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்படுற சேலரியோடது. ஸோ இது அதிக சேலரி கொடுக்குறோன்னு சொல்லலாம், அதிக ரிவிஷன் இருக்கிறதுனாலன்னு சொல்லலாம். நம்ம சேலரி இதெல்லாம் அந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். இது கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணி ஆகணும், அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறோம். இதில் காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய துறை நஷ்டமாயிருந்தும் நம்ம சம்பளம் பாருங்க எவ்வளோ ஈக்குவலாக கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு. 14th கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக இவ்வளோ செலவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கர்நாடகாவுக்கு 1,15,000 கோடி, குஜராத்துக்கு 97,000 கோடி, மகாராஷ்டிராவுக்கு 2,37,000 கோடி, தமிழ்நாட்டுக்கு 1,74,000 கோடி. இந்த கமிட்டட் பர்சன்டேஜ் டோட்டல் ரெவன்யூ ரிசிப்டில் மொத்தமாக நம்மளுக்கு வர வருவாயில் எத்தனை பர்சன்ட் கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 44%. 100 ரூபா வருதுன்னா 44 ரூபா அவங்க எடுத்து வச்சிடணும். கண்டிப்பாக இது செலவு பண்ணி ஆகணும். அது வந்து சேலரியாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், பென்ஷனாக இருக்கட்டும், தான் கண்டிப்பாக கொடுத்தாங்க அந்த செலவு. குஜராத் 44%, மகாராஷ்டிரா 49%, தமிழ்நாடு 61% வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ மீதி நம்மளுக்கு எவ்வளோ தான் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது பண்ணலாமா வேணாமான்ற செலவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே 38% தான் இருக்குது. மற்றவங்களுக்குலாம் 50 ரூபா, 100 ரூபாவில் 55 ரூபா அவங்க எப்படி செலவு பண்ணலாங்கிறத பிளான் பண்ணலாம். குஜராத் 55 ரூபாய்க்கு பிளான் பண்ணலாம், மகாராஷ்டிரா 50 ரூபாய்க்கு பிளான் பண்ணலாம், தமிழ்நாடு 38 ரூபாய்க்கு தான் பிளானே பண்ண முடியும். ஏன்னா பாக்கி இருக்க 62 ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி செலவு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ லாஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட கம்பேரிசன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நம்மளுக்கு நாளைக்கு பின்ன பலன் தரக்கூடிய செலவு, ஒரு செலவு பண்ணிவிட்டு நம்மளுக்கு நாளைக்கு அதனால பலன் கிடைக்கும் அப்படின்னு, ரோடு போடுறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கட்டும்,
இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற எல்லாமே நாளைக்கு நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற சொல்கிறப்படுற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ கையில் காசு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 11 நம்ம எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்குண்டான ரேட்டு பார்த்தோன்னு சொன்னால் குஜராத் வந்து அவங்களோட மொத்த செலவில் 26% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக பயன்படுத்துகிறாங்க. நாளைக்கு பலன் தரக்கூடிய செலவுகள் அவங்க 100 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அது 27 ரூபா நாளைக்கு பலன் தரக்கூடிய செலவுகள் பண்ணுறாங்க. அப்போ இதோட பலன்லாம் உங்களுக்கு நாளைக்கு தெரியும், வளரும்போது தெரியும். கர்நாடகா 17% அதுக்கு செலவு பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா 13% செலவு பண்ணுறாங்க, தமிழ்நாடு 11.8% தான் வந்து நம்ம நாளைக்கு தரக்கூடிய பெனிஃபிட்னு சொல்லி செலவு பண்ணுறோம். அப்போ இப்போ நம்மளுக்கு தெரியாது இந்த 27% குஜராத் பண்ணுற செலவோடைய பெனிஃபிட்டை அவங்க நாளைக்கு பின்ன பார்ப்பாங்க, அப்போ தான் தெரியும். அப்போ நாளைக்கு அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ பின்னங்கி இருக்கோம்னு சொல்கிற பிரயோஜனம் கிடையாது. இப்போ வந்து முன்னாடி பண்ண கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட பெனிஃபிட் இப்போ நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம். கிராமத்துக்கு போனால் அங்கே வந்து நம்மளுக்கு ரோடு இருக்குது, அதெல்லாம் வந்து என்னன்னா முன்னாடி நம்ம பண்ண கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 ரூபாவில் 11 ரூபா தான் 11.8 ரூபா தான் நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் வரும்போதும் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சோன்னு சொன்னால் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கவனிக்கிறாங்க அரசியலில். ஸோ நம்ம இந்த ஒயிட் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோட நோக்கம். இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, ரொம்ப டெக்னிக்கலாக போகல. பட் எவ்வளோ தூரம் பேசிக்காக ஒரு அர்த்தம் ஒரு தெளிவு கொடுக்க முடியுமோ அந்த 121 பக்கத்தை நம்ம சுருக்கி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே சொல்லலான்னு பிளான் பண்ணி இதை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 6 பாயிண்ட்டு அந்த 15 கம்பேரிஷன் இதில் மெயினாக பார்த்தோன்னு சொன்னால் மகாராஷ்டிரா பிஜேபி ஆட்சி, குஜராத் பிஜேபி ஆட்சி, கர்நாடகா இந்த ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி ஆட்சி, இந்த பீரியடு தான் பிஜேபி ஆட்சி மாறி இருக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது எல்லா பிஜேபி ஆட்சியை விட திராவிட ஆட்சியோடைய ரிசல்ட் தான் ரொம்ப போராக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காமராஜர் காலத்தில், அப்புறமா நடந்ததெல்லாம் அக்யூமுலேஷன் ஒன்று. இன்னொன்று இந்த ரெசிப்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெசிப்ட்லையுமே இந்த வருவாயெல்லாம் வருது இல்லையா, இது வந்து அங்கே இருக்கிற தொழில்கள் நல்லா வர்றதுனாலையும் அந்த வருவாய் வருது. அப்போ அந்த தொழில்கள் வர்றதுக்குமே அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்க முடியாது. தனிநபர் வந்து அவ்வளோ நல்லா பண்ணுறாரு. இப்போ ஸ்ரீதர் வெம்பு அவர்கிட்ட இருக்காரு, ஒரு ஜோஹோ கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்காரு. அவர் சுயமாக உழைச்சி அவர் வந்து அவருடைய மூளையை பயன்படுத்தி அவர் பெரிய நிறுவனம் நடத்தி இங்கே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு உதவி வந்திருக்கு அதை பார்க்கணும். ஆனால் அரசாங்கத்தில் அவருக்கு வந்த உதவியை விட அவர் சுயமாக ஜெயிச்சு சம்பாதிச்சதை ஜாஸ்தி, அதுலேருந்து வர்ற வருவாய் பெரிய வருவாய் இருக்கும். இப்போ டிவிஎஸ் மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க காலங்காலமாக அவங்க உழைச்சி சம்பாதிச்சு ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொன்னால் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் விளக்கியிருக்கிறோம். இதை தாவேகா அரசாங்கம் வந்து இது எந்த அளவுக்கு இதை சரி பண்ண போகிறாங்க, இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நம்பர்ஸ் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து வேறு சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருக்கு வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதை உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் டீட்டெயில் சந்திக்கிறேன். வணக்கம்.